அனைவருக்கும் வணக்கம். கோவில் திருவிழாவை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே 3 வீடியோ போட்டாச்சு. இந்த 3 வீடியோலையுமே முதல் வீடியோவில் 15 நாள் சாட்டு எப்படி, அது எதுக்காக பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் 2வது வீடியோவில் சாமி சக்தி அழைச்சி கோவிலுக்கு கொண்டுகிட்டு வர்றது, அது வர்ற வழியில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்தோம். 3வது வீடியோவில் திருவிழா அன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற வேண்டுதலை நிறைவேற்றுறதும் அதனால நமக்கு கிடைக்கிற பலன்களையும் பற்றி பார்த்தோம். இனி அடுத்து கடைசி வீடியோ 4வது வீடியோ, கடைசி நாள், அதாவது தெய்வம் 3 நாள் ஊருக்குள்ள இருந்துட்டு 3வது நாள் கங்கைக்கு போற நிகழ்ச்சி நடக்கும். இந்த கங்கைக்கு போகும் பொழுது ஊருக்குள்ள எல்லாம் ஒவ்வொரு வீடா தெய்வம் வந்து ஒவ்வொரு வீட்லையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கங்கைக்கு போகும். அதை பத்தின விளக்கத்தை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இந்த 3வது நாள் என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் வேண்டுதல், கிடாவெட்டு, அக்னி சட்டி எடுக்கிறது, இதெல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி நாளா அம்பாள் கங்கைக்கு போகும் நிகழ்ச்சி நடைபெறும். மத்தியானத்துக்கு மேலே ஊருக்குள்ள மஞ்சள் நீர் விளையாட்டு நடக்கும். மஞ்சள் நீர் விளையாட்டை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நீர் விளையாட்டு அப்படிங்கிறது நம்மளாம் என்னமோ மக்கள் மேலே மஞ்சள் தண்ணியை ஊற்றிக்கிறோம் அப்படிங்கிறத நினச்சி விட்டுக்கிறோம். இன்னைக்கு மஞ்சள் நீருக்கு பதிலாக பல தேவையில்லாத கெமிக்கல்ஸு, கலர் பொடியை பூசுறது. ஆனால் உண்மையிலேயே இந்த மஞ்சள் நீர் விளையாட்டுங்கிறத எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, ஊரில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜிகளையும் கிருமிகள், ஊருக்குள்ள ஒட்டி இருக்கிற கிருமிகள், அதாவது 15 நாள் சாட்டுன்னு ஒன்று வச்சு இந்த 15 நாள் உள்ளூர்ல இருக்கிற வெளியூர் போகக்கூடாது, வெளியில் இருக்கிறவங்க ஊருக்குள்ள வரக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடை வச்சாங்க. இந்த 15 நாள் சாட்டு முடிஞ்சு 6வது நாள் சுவாமி சக்தி அழைச்சு ஊருக்குள்ள கொண்டுட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் சாமிக்கு வேண்டுதல்கள் நிறைவேற்றுறாங்க. இது எல்லாத்துலேயுமே ஊருக்குள்ள இருக்கிற கிருமிகளையும் ஊருக்குள்ள இருக்க தேவையில்லாம நெகட்டிவ்னஸையும் அழிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை தான் அது உருவாக்கும். மஞ்சள் நீர் விளையாட்டுங்கிறது அப்படித்தான். அதாவது ஊர் எல்லாமே, ஊர் பூரா, வீட்டுல இருந்து வெளியில இருக்கிற வாசப்படி, வீடு, வீதி, தெருவில் எந்த முக்கா இருந்தாலும் எல்லா முக்குலையும் மஞ்சள் நீர் எடுத்து ஊற்றி 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 மக்கள் விளையாடும் பொழுது இந்த மஞ்சள் ஊரெல்லாம் பரவி, அப்போ ஊருக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே இது மூலியமா அழிஞ்சு போயிடும். கிருமிகள், எந்த கிருமிகள் ஊருக்குள்ள ஒட்டி இருந்தாலும் அந்த கிருமிகளும் இதன் மூலியமாக அழிஞ்சு போயிடும். அப்போ மக்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வும் ஆனந்தமான வாழ்வும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மஞ்சள் நீர் விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே தெய்வம் ஊருக்குள்ள வரும். அதாவது நீங்க கும்ப சாட்டி வச்சிருப்பீங்க, ஒவ்வொரு ஊர்ல அந்த ஊர்ல இருக்கிற வேலை மட்டும் எடுத்துட்டு வருவாங்க, சுவாமி வேல் மட்டும் ஊருக்குள்ள வரும். ஒவ்வொரு ஊர்ல சாமி கும்பமே எடுத்து ஊரெல்லாம் சுத்தி வந்து அதுக்கப்புறம் கங்கையில போய் கரைச்சுக்குவாங்க. அப்ப ஊருக்குள்ள சுவாமி வந்து ஊர்வலம் வர ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு வீடா அந்த சாமி வரும். ஒவ்வொரு வீட்டுக்கு வரும் பொழுது அவங்க மஞ்சள் நீர் குடம் வச்சிருந்து அந்த வேலுலையோ இல்ல கும்பத்தை எடுத்துட்டு வர்றவங்களுக்கும் மஞ்சள் தண்ணியை ஊத்தி விடுவாங்க. அப்ப சுவாமி அந்த தலைமை பூசாரி தலையில வச்சு வரும்பொழுது நல்ல பயங்கர ஒரு வேகத்துல ஒரு ஒரு உணர்வு ரீதியா அவர் ரொம்ப ஆடி வருவார். அப்ப அப்படி ஆடி வரும் பொழுது அது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, சுவாமி ரொம்ப சந்தோஷமா அந்தந்த வீட்டுக்கு என்ன தேவையோ அதை எல்லாமே நடத்தி கொடுக்க ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து வந்து போகும் பொழுது சயின்ஸ் ரீதியா பாத்தீங்க அப்படின்னா, கும்பம் தாளிச்சு எடுத்துருக்கிறதே நம்ம அந்த கும்பத்துல ஃபுல்லா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், கரகத்துல ஃபுல்லா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். மஞ்சள் நீர், ஊரு பூரா மஞ்சள் நீர் தெளிச்சு தெளிச்சு வீதியில, சுவாமி நடந்து வர்ற பாதையில, ஒவ்வொரு வீட்டுலையும் வீட்டுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணி தெளிக்கும் பொழுது எல்லா கிருமி நாசினிகள், கிருமிகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். பிளஸ் நெகட்டிவ் எனர்ஜிகளும் அழிஞ்சு போய் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்கும். இப்படி பாசிட்டிவ் எனர்ஜியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த கும்பம், கரகம், அதாவது இந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட அந்த கரகம் ஊருக்குள்ள நம்ம கொண்டுட்டு வரும் பொழுது அது உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுடைய கர்மாக்கள், நெகட்டிவ் கர்மா என்ன உங்களை பாதிச்சுட்டு இருக்கிறோ அந்த கர்மாக்களை அது விலக்கி விட ஆரம்பிச்சிடும். அந்த நெகட்டிவ்னஸ், உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ்னஸ், உங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கிற நெகட்டிவ்னஸ், இது எல்லாத்தையும் அந்த மஞ்சள் நீர் விளையாட்டும் சரி, சுவாமி அந்த ஊருக்குள்ள வரும்பொழுதும் சரி, அதை எல்லாத்தையுமே விலக்கி விட ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த எனர்ஜி லெவல் உங்கள் குடும்பத்துக்குள்ள மாற ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய துக்கத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் இந்த திருவிழாவுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த நெகட்டிவ்னஸ் உங்களை குடும்பத்தை விட்டு விலகிடும். இப்போ 15 நாள் சாட்டு சாட்டி கும்பம் தாளிச்சு கரகம் ஜோடிச்சு இந்த கரகத்தை எடுத்து ஊருக்குள்ள கொண்டுகிட்டு வந்து இது ஊர்வலம் வர்றதுக்குள்ள உங்க குடும்பத்துக்குள்ள ஊருக்குள்ள இருக்கிற மொத்த நெகட்டிவ்னஸும் விலகி போக ஆரம்பிச்சிடும். இதனோட உண்மையான அர்த்தம் இதுதான். நம்மனால தனிப்பட்ட முறையிலேயோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாம நம்மனால நமக்கு இருக்கிற நெகட்டிவ்னஸை நம்ம அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டமான வேலை. அந்த பொறுமையெல்லாம் நமக்கு பத்தாது. அதனாலதான்
ஊருக்குள்ள வருஷம் திருவிழா வச்சு அந்த திருவிழாவில் 15 நாள் ப்ளஸ் 3 நாள் 18 நாள் எல்லாம் தெய்வத்துக்காகவே அர்ப்பணிக்கிறோம். எதுக்காக தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கிறோம்னா நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ்னஸ் விலகினாத்தான் நமக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்க முடியும். நெகட்டிவ் கர்மா இது எல்லாத்தையும் அது விளக்கி கொடுக்கும். ஊருக்குள்ள எல்லா வீட்டுக்கும் போய் சுற்றி வரும் பொழுது மஞ்சள் நீர் விளையாட்டு எல்லாம் ஊருக்குள்ள மஞ்சள் தெளித்து விளையாடும் பொழுது கிருமி நாசினி நெகட்டிவ் எனர்ஜி களைஞ்சு ஒவ்வொரு குடும்பத்தினுடைய நெகட்டிவ் கர்மாவை கழிச்சு போட்டு அந்த தெய்வம் திருப்பி எங்கே இருந்து ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கே வரும். இது ஆடி வரும் பொழுது அந்த பூசாரி, அதாவது தலைமை பூசாரி தலையில் அந்த கரகம் இருக்கும் பொழுது யாருக்கெல்லாம் என்னெல்லாம் துன்பம் இருக்கோ அந்த துன்பத்துக்கான விடை, அந்த துன்பத்துக்கான பதில் அந்த தலைமை பூசாரி வாயில இருந்து அந்த தெய்வம் சொல்ல ஆரம்பிச்சிடும். இந்த சாமி சொல்ற விஷயத்தை பத்தி இன்னொரு வீடியோ நான் போடுறேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த சாமி எப்படி வருது, அது எப்படி அவங்க சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு சூட்சமமான விஷயங்களை நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். அப்போ இந்த கங்கைக்கு திரும்பி வர்ற வழியில அந்த தலைமை பூசாரி நாவல இருந்து இந்த குடும்பத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்தை அது தெளிவா சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்படி ஆடி எல்லாத்தையும் சொல்லி சந்தோஷமா ஊரே சேர்ந்து கொண்டுகிட்டு வந்து கங்கையில வச்சு மறுபடியும் அந்த கரகத்தை களைச்சி கொண்டுகிட்டு வந்து ஜோடிச்ச கிணத்துக்குள்ளேயே ஊர் கிணறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஊர் கிணத்துல கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. இதுதான் ஒரு ஊர்ல நடக்கிற திருவிழாவுடைய விஷயங்கள். இந்த 4 வீடியோவுமே பாருங்க. முதல் 3 வீடியோவும் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. இதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோஸையும் பாருங்க. ஒரு கோவில் திருவிழா எதுக்கு நடக்குதுங்கிறத உணர்ந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய முழு பலனும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.